இதுக்கு பேர் என்ன தெரியுமா? காதல் பறவைங்க. உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இதுங்க எப்படி கொஞ்சம் விளையாடுதுன்னு பாத்தியா? நீ தான் இருக்கிய என்ன கொஞ்சவே மாட்டேங்கிற. ஆமா யாருமே இல்ல, எனக்கு ஒரு முத்தம் கொடுக்குறியா? ஐயோ வேணாங்க, யாரோ வந்து பாத்துற போறாங்க. அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. கனகா இத வந்துட்டேன். இன்னைக்கு அவங்களுக்கு நைட் ஷிஃப்டா, சாப்பாடு கொடுத்துட்டு வந்துரு. சரிக்கா. உன் அலங்காரத்தை பார்த்தா போறதுக்கு ரெடியா நிக்கிற மாதிரி இருக்கு. போங்கக்கா. ஏய் என்னடி ஒரு கேரியரோட போற? மறந்துட்டேன்க்கா. புருஷனா வரப்போறவனை கவனி. வேண்டாங்கல அதுக்காக என் புருஷனை பட்டினி போட்டுறாதம்மா. என்னங்கக்கா நீங்க? ஏய் யார் போறான்னு பாத்தியா? அடி சக்க, இவளை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்க வேடா. புல்ல அரிக்குதுடா. புல் அரிக்கல, புல் அரிக்குது. புல்லு. வாமா சாப்பாடா? ஆமா மாமா, இந்தாங்க கேரியல். அது யாருக்கு? தம்பிக்கா? ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சு எடுத்துட்டு வந்திருப்பிய? சமையல்லாம் அக்கா தானே மாமா. ஐயோ, அந்த சமையல்ல இருந்து என்னைக்கு தான் விமோசனம் கிடைக்க போகுதோ. சரி தம்பி சாப்பாட்டை வச்சுட்டு போ, நான் அப்புறமா கொடுத்துக்கிறேன். அது வந்து மாமா, நானே குடோனுக்கு போய். அடேடே, கதை அப்படி போகுதா? உங்க அக்கா ஒரு காலத்துல கோடவுன்ல தான் சாப்பாடு கொடுத்தா. போடா கண்ணா போ. நான் வரேன் மாமா. யோ எங்கயா இருக்க? சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்ல, சீக்கிரமா வாயா. நீ இங்கதான் இருக்கியா? பாண்டியா, நீ இன்னும் சாப்பிட போகல? இல்லையா? உன் ஜோடி வந்தாள பார்த்தேன்னு. அத முதல்ல பாத்துருவீங்களா? என்ன? ஒண்ணுமில்ல, சாயந்தரம் 10 நிமிஷம் பவர் கட் ஆச்சுல்ல, அதையும் சேர்த்து அரைச்சிட்டு போலாம் தான். பல பல வேலை செய்யறவன்னா அப்படித்தான் இருக்கணும். என்ன விளையாட்டு? விளையாட தானே வந்திருக்கிறோம். நீங்களா? ஆடி பாரு, உனக்காக பாத்தியா நாடு எடுத்துட்டேன். எல்லா விஷயத்தையும் நம்ம 2 பேரும் பார்க்கணும். நீ குத்துறா குத்து. பாலகிருஷ்ணன் என் பேரை சொல்லி கூட்டில, இதே மாதிரி வெளியில போய் என் பேரை சொல்லிட கூடாதுல்ல, அதனாலதான் நானும் குத்துறேன். இந்த வாங்க மன்னிச்சுது. முத்து, தம்பி பாண்டியனை பாத்தியா? நான் பாக்கலையே. மிஷின் வேணா? எங்க இந்த பக்கம்? தம்பி அங்க காணோம், அதான் பார்க்கலான்னு வந்தேன். உள்ள இருக்கா, போய் பாரு. சரிங்க. பாண்டி, பாண்டி.
பாண்டி, பாண்டியா, ஐயோ பாண்டி, பாண்டி, ஐயா, ஐயோ பாண்டி, பாண்டி. சரியான நேரத்துல வந்தீங்க இன்ஸ்பெக்டர். கொலை செஞ்சவன் கோடவுன்ல தான் இருக்கான். சேர்மன் சார், உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? கொலையார பையில உள்ள வச்சு அடிச்சிட்டோம். அதனாலதான் நாங்க தப்பிச்சோம். வர வர உலகம் ரொம்ப கெட்டு போச்சுங்க. என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? தூக்குங்கடா ஷட்டரை. இன்ஸ்பெக்டர் சார், இந்த கொலையை நான் பண்ணல. இந்த கொலைக்கு எனக்கு எந்த வித சம்பந்தமும் கிடையாது. இன்ஸ்பெக்டர், பாண்டி என் தம்பி, கனகைய மச்சடி. இந்த கொலைக்கு எனக்கு எந்த வித சம்பந்தம் இல்லை. எனக்கு ஒண்ணுமே தெரியாது இன்ஸ்பெக்டர், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்ம 2 பேருக்கு தாண்டா ஆபத்து. என்னடா செஞ்சிருவாங்க? குடலை உருவி நம்ம மில்லில் ஓடுற மெஷினுக்கு பெல்ட்டா போட்டுடுவானுங்க. பயந்தாங்கொள்ளி மாங்காமடையா, நம்ம யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. நம்ம ராஜ்யம். ஜெயிலுக்கு போன போட்டாட்டி கோர்ட்டு கேஸ் சாட்சின்னு வந்தா தானே வராம செஞ்சிருவோம். துர்காபுரத்தில் இரட்டை கொலை. மனைவியின் தங்கையை கற்பழித்து கொன்றவன் தன் தம்பியையும் கொன்றான். தப்பித்து ஓடும்போது போலீசார் சுட்டனர். குண்டடிப்பட்ட கொலைகாரன் அருவியில் விழுந்து சாவு. தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கொரு தாய் இருக்கின்றாய், என்றும் என்னை காக்கின்றாய். தாயில்லாமல் நான் இல்லை. ஹலோ, Is it 425381? மிஸ்டர் ஜெகன் இருக்காரா? ஒரு நிமிஷம் இருங்க. ஜெகன், உனக்கு தான். எஸ் சார். ஜெகன், நீங்க உடனே புறப்பட்டு வரணும். ஓகே சார். அவசரம், இமிடியேட்டா வாங்க. இந்த உடனே வந்துடுறேன் சார். ஒரு அவசரமான கேஸ் விஷயமா உங்களை கூப்பிட்டு பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஐ எம் வெரி சாரி. பரவாயில்ல சார், எனக்கு லீவு முக்கியம் இல்ல, கடமை தான் முக்கியம். நம்ம டிபார்ட்மெண்ட்ல எத்தனையோ சிஐடி ஆபீசர்ஸ் இருக்காங்க. அவங்கள யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு இந்த கேஸ் ஒப்படைச்சிருக்கலாம். ஆனா உங்க ஒருத்தரால தான் இந்த கேஸ் திறமையா ஹேண்டில் பண்ண முடியும்னு நான் நம்புறேன். நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி சார். நீங்க சொல்ல வந்தது, இது ஒரு கிரிட்டிக்கல் மர்டர் கேஸ். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட். இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இது
கொலை செய்யப்பட்டவனுடைய பாடியிலிருந்து எடுக்கப்பட்ட புல்லட். நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய குற்றவாளி அது வேற யாரும் இல்லம்மா, அன்னைக்கு நடந்த ஃபங்க்ஷன்ல சரி இப்ப சூட் பண்ணிட்டு தப்பிச்சிட்டானே அந்த கொலைகாரன் தான். இந்த போலீஸ்காரங்களே சுத்த மோசம். ஏமா அப்படி சொல்றீங்க? எவ்வளவோ சின்ன கேஸுங்க இருக்கிறப்போ இப்படி கஷ்டமான ஒரு கொலை கேஸ் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்களே. சின்ன கேஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க மகன் இருக்குமா? எவ்வளவு பெரிய கேஸா இருந்தாலும் நான் உடனே அதை கண்டுபிடிச்சிருவேன் நம்பித்தான் இதை எங்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இதுக்கு போய் நீங்க சலிச்சுக்கிறீங்களே. உங்க அப்பா உயிரோட இருந்திருந்தாருன்னா இதெல்லாம் பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. அதான் எல்லாத்துக்குமா சேர்த்து நீங்க சந்தோஷப்பட்டீங்களே, அதுவே எனக்கு போதுமா. சரி சரி, ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கப்பா. அம்மா, என்ன பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பா ஆண்டவன் உலகம் எல்லாமே நீங்க தான்மா. நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஜெகன், இந்த கேஸ்ல நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும். அதுக்கு ஆண்டவன் ரூபத்துல இருக்கிற உங்க அப்பா துணையா இருப்பாரு. ஆமாம்மா, இனிமே இது ஏன் கேஸ் இல்ல, அப்பாவோட கேஸ். எதா இருந்தாலும் தீவிரமா இறங்கணும், அதான் மனசுக்கு அழகு. ஐயோ பண்ணலாம், இது வேற. என்னண்ணே தீவிரமா சிந்திக்கிறீங்க? எல்லாம் அந்த மர்டர் கேஸ பத்தி தான். அதை மட்டும் நான் கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்க, கவர்மெண்ட்ல எனக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும். உங்களுக்கு எப்பவுமே நல்ல பேர் தான். அது சரி, இந்த மாதிரி கேஸ் எல்லாம் என்கிட்டயே ஒப்படைக்க மாட்டேங்கிறாங்க. பொதுவா அந்த மாதிரி கேஸ் எல்லாம் மூளை இருக்கிறவங்க தான் ஒப்படைப்பாங்க. அப்ப எனக்கு மூளை இல்லைங்கிறீங்களா? இப்போ உனக்கு மூளைக்குன்னு யார் சொன்னது? சரிங்க வா, அந்த தெரியுது பாரு, அதான் மர்டர் ஸ்பாட். மர்டர் ஸ்பாட்னா என்ன? மர்டர் ஸ்பாட் தெரியாதா? இந்த இடத்துல உன கத்தில குத்தி கொண்டு வச்சுக்க, இதான் மர்டர் ஸ்பாட். நீங்க வேற வாங்க. நம்ம இவ்வளவு அலைய வேண்டியதே இல்ல. கொலைகாரனை கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? கொலை நடந்த அன்னைக்கு டிரைவர் ஓடி போயிட்டான்ல, அவனை கண்டுபிடிச்சா கொலைகாரனை கண்டுபிடிச்சிடலாம். அது எங்களுக்கு தெரியாதா? அது விசாரிக்க தான் போய்கிட்டு இருக்கோம். உன் வேலை என்ன? போட்டோ எடுக்கிறது. அதை மட்டும் எடு. ஒரு நல்ல திட்டத்தை சொன்னா ஏத்துக்கிற மாட்டீங்களே. இந்த வீட்டுல யாரு இருக்கான்னு கூப்பிடு. யாருங்க வீட்டுல? என்ன சார் சத்தம் மட்டும் வருது, ஆளை காணோம். ஒருவேளை செத்தவன் ஆவியா இருக்குமோ? அதெல்லாம் கிடையாது, கூப்பிடு. எனக்கு பயமா இருக்குங்க. நீ வேற யார் வீட்டுல? சார் வெளியே வாப்பா. பாச்சுமணி சொல்லிட்டு வரக்கூடாது. உள்ள என்ன பண்ண? இலை பறிச்சுட்டு இருந்தேன். என்னல? ரெட்டை இலை. அதே பறிச்ச? ரெட்டை இலைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி ஒண்ணு பறிச்சு வச்சுக்குவேன். வச்சுக்க வச்சுக்க. அது போகட்டும், கொரோனா அன்னைக்கு நீ எங்க இருந்த? இங்கதான் இருந்தேன் சார். என்ன பண்ணிட்டு இருந்த? ரெட்டை இலை பறிச்சுட்டு இருந்தேன். யாரோ ஒரு ஆள் வந்து என் மேல சாக்க போட்டு போத்திட்டான் சார். அப்ப நீ கத்துனியா? கத்தல சார். ஏன் கத்தல? வாய் பொத்திட்டானே. வாய் பொத்தாலும் கத்த வேண்டியதானயா? எப்படி சார் கத்த முடியும்? சார், இவன் மேல சந்தேகமா இருக்கு, ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். அவனை சந்தேகப்படாத, அவன் நம்மாளு. அப்ப அட்ரஸ் வாங்கிக்கட்டுமா? அட்ரஸ் வாங்கிக்க. தம்பி, அட்ரஸ் கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள வா. வரேன் சார். உன் பேர் என்ன? குள்ளமணி, கேராப் குள்ளம்மாள், குள்ளர் தெரு, குள்ளப்பம்பேட்டை. என்ன மாவட்டம்? இப்ப எப்படிங்க மாவட்டத்தை சொல்ல முடியும்? வார வாரம் மாவட்டத்தை மாத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்ப மாவட்டத்தை பத்தி நான் யார்ட்டையும் சொல்றது இல்ல. எதுக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். இது என்ன ஸ்டைலுங்க? நம்ம ராதாகார் மாதிரி இல்ல? ஆமா, அவங்க அப்பா தான் ஓட்டிட்டு போறாரு. வா, சீக்கிரம் ஃபாலோ பண்ணுவோம். ஐயோ கழுத்து! அதுக்குள்ளேயே கையெழுத்து கொடுத்த போட. சார், ஒரு நிமிஷம்.
ஸ்ட்ரெச்சர்ல உங்க அப்பாவுக்கு பதிலா தான் படுத்துக்கிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போங்கன்னு மிஸ்டர் ஜெகன் சொன்னப்போ எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் தெரிஞ்சது அது கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்காக மிஸ்டர் ஜெகன் போட்ட திட்டம்னு. சுமதி, ஒரு கொலை விஷயமா போலீஸ் என்ன துரத்திட்டு வருது. நீதான் என்ன காப்பாத்தணும் சுமதி, நீதான் என்ன காப்பாத்தணும். கொலையா? உங்களையா? என்னங்க சொல்றீங்க? எந்த விளக்கமும் கேட்காத, என்ன போலீஸ் துரத்துது, காப்பாத்து. அம்மா சீக்கிரம் வாங்கம்மா, கவுத்துருங்க. அம்மா அம்மா என்னம்மா நீங்க? அம்மா இங்க யாரும் வந்தாங்களா? இங்க யாரும் வரலையே. இல்லையே, அவன் நம்ம வீட்டுல ஒழிஞ்சு நான் பார்த்தனே. அது நான் தான் கை தவறி விட்டுட்டேன். நான் தான் சொல்றேன்ல இங்க யாரும் வரலன்னு. ஆமா, ஒளியறவே உங்கள்ட்ட சொல்ல வந்துட்டு இருப்பான். எனக்கு நல்லா தெரியும், அவன் இங்கதான் இருக்கான். ஏன்பா பக்கத்து வீட்டுல எங்கேயாவது பாத்தியா? அவன் வேற எங்கேயும் போலாமா, இங்கதான் ஒழிஞ்சிருக்கான். நான் கண்டுபிடிக்க மாட்டேன் பாரு. ஹலோ சார். ஆமா சார், நான் ஜெகன் தான் பேசுறேன். இன்னும் கிடைக்கல சார். ஓகே சார், ஓகே சார். அவன் எந்த மூலையில இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் கண்டுபிடிக்க விட மாட்டேன். அம்மா, இன்னைக்கு அவனை எப்படி பிடிச்சாகணும். ராத்திரி வரவங்க லேட் ஆகும், நீங்க சாப்பிட்டு படுத்துங்க. என்னங்க? நான் ஒரு போட்டோ ஸ்டுடியோக்காரனா இருந்தாலும் என்ன ஒரு கைராசிக்காரன் மதிச்சு இந்த திருமண தம்பதிகளை வாழ்த்த கூட்டிட்டு வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த திருமண தம்பதிகள் கேமராவும் லென்ஸும் போலவும் நெகட்டிவும் பிரிண்டும் போலவும் ஓஹோ என்று வாழ வேண்டும். என்ன, என் போட்டோ ஸ்டுடியோ பேரும் ஓஹோ, நான் செஞ்சு வைக்கிற கல்யாணங்கள்லாம் ஓஹோ. இந்த விதவா திருமணத்தை நான் ஆதரிக்கிறேன். பொட்டிழந்து பூவிழந்து தாரி இழந்து தவிக்கும் இந்த மங்கையை மணந்து கொண்ட மணமகனை வாழ்த்துகிறேன். ஓஹோ என்று வாழ்த்துகிறேன். என் ஸ்டுடியோ பேரும் ஓஹோ, நான் செய்து வைக்கும் காரியம் எல்லாம் ஓஹோ. ஐயோ அண்ணே, என்னடா அது கசாப் கடையில போயிட்டு வந்த நாய் மாதிரி வாய் என்ன அவிட்ட கடிச்ச பண்ணி மாதிரி இருக்கு. மூஞ்சில கொத்து பரோட்டா போட்டானா? உன்னை கல்யாண வீட்டுக்கு தானே பேச அனுப்புனேன், ஏன் இப்படி கிழிஞ்சு போய் நிக்கிறேன்? நீங்க சொன்னா தானே பேசுனேன். நான் சொன்ன மாதிரி பேசினா இப்படி கொதை இருக்க மாட்டானுங்களே. கொஞ்சம் புதுமையா பேசலாம்னு நினைச்சேன். என்ன புதுமை? எங்கள் ஓஹோ போட்டோ ஸ்டுடியோ முதலாளி வராத காரணத்தால் அவருக்கு பதிலாக என்னை பேச சொல்லி இங்கே அனுப்பி வைத்தார். அவர் சார்பாக மணமகள் மணமகன் வாழ்க. மணப்பெண்ணுக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நாளைய விதிவசத்தால் நீங்கள் பொட்டிலந்து பூவிலந்து மாங்கல்யம் இழந்து கணவனை இழந்தால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எங்கள் அண்ணன் மறுமணம் செய்து வைக்க தயங்க மாட்டார் என்பதை தெல்ல தெளிவாக ஆணித்தனமாக அடித்து கூறுகிறேன். அட பாவி, இப்படி பேசினா இப்படித்தான் செய்வாங்க. என் பேரைய ரிப்பேர் ஆக்கிட்டியா? வெந்த புள்ள வேலை பேசாதீங்க. எது வெந்த புண்ணு, யாரு வேலு? அதெல்லாம் பழமொழி உங்களுக்கு தெரியாது. பழமொழி இந்த மாதிரி கிழிக்கிற மொழி, கிழிமொழி, கிழிமொழி. அப்புறம் என்னாச்சு? என்ன அடிச்சிட்டாங்களா? உங்களை அடிக்க வந்துட்டு இருக்காங்க. அட பாவி, இது ஏன்டா முன்னாடியே சொல்லிட்டே கரெக்ட் பின்னாடி ஓடி போயிரு. ஓடுடா.
நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு யாரோ சவால் விடுற மாதிரி இருக்கு. கூடிய சீக்கிரமே அவனை நான் கண்டுபிடிச்சிருவேன் சார். உங்களுக்கு ஏதாவது குழு கிடைச்சிருக்கா? ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட ஷெரீப் உடம்புல எடுக்கப்பட்ட புல்லட் நம்பரும் .38. இப்ப சுடப்பட்ட ஆஸ்பத்திரியில் இருக்கிற ராஜமாணிக்கத்தோட உடம்புல எடுக்கப்பட்ட புல்லட் நம்பரும் .38. ஷெரீப்பை கொலை செஞ்சவன் தான் ராஜமாணிக்கத்தையும் கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்கணும். இம்பாசிபிள். அதை மட்டும் வச்சு நாம ஒரு முடிவு வரக்கூடாது மிஸ்டர் ஜெகன். அதே .38 புல்லட் என்கிட்ட இருக்கலாம், உங்ககிட்ட இருக்கலாம் இல்லையா? நீங்க சொல்றது சரிதான் சார். இருந்தாலும் ஏன் சந்தேகத்துக்கு சரியான காரணம் இருக்கு. வாட் யூ மீன்? சார், சம்பந்தப்பட்ட 2 பேருமே தொழில் ரீதியா நண்பர்கள். அது மட்டும் இல்ல, அவர் ஷெரீப் ஆகிறதுக்கு இந்த ராஜமாணிக்கம் தான் காரணம் இருந்திருக்காரு. சோ இத ரெண்டையும் சேர்த்து நீங்க திங்க் பண்ணி பாருங்க. கொலை செய்யற அளவுக்கு உனக்கு யாரு பாதிரி? அந்த யூனியன் லீடரா இருப்பானோ? அவனை நான் விலைக்கு வாங்கி ரொம்ப நாளாச்சு. அவனா இருக்காது. நாம சிமெண்ட்ல கலப்படம் பண்ணது பிடிக்காம நம்ம கிட்ட செஞ்சுக்கிட்ட பார்ட்னர்ஷிப்பை முறிச்சுக்கிட்டு போறானே எட்வின் தாமஸ், அவனா இருக்குமோ? சேச்சே, என்ன தீர்த்து கட்டுற அளவுக்கு இவங்க யாருக்கும் என் மேல விரோதம் கிடையாது. உனக்கு யார் மேல சந்தேகம் சொல்லு, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். சிஐடி ஆபீசர் ஜெகன் வர. அடடே, வாங்க மிஸ்டர் ஜெகன். அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ரிலாக்ஸ்டா இருந்தேன். இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அது சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க பார்ட்னர் பாலகிருஷ்ணன் கொலை செய்யப்பட்டிருக்காரு. இப்ப உங்களை ஒருத்தன் கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்கான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஊர்ல போலீஸ்காரங்க உஷாரா இல்லைன்னு நினைக்கிறேன். வேற என்ன? நாங்க உஷாரா இருந்ததுனாலதான் அன்னைக்கு ஆஸ்பத்திரியில உங்களை காப்பாற்ற முடிஞ்சது. ஏன் சந்தேகம் எல்லாம் உங்க பார்ட்னரை கொலை செய்ய வந்தவன் தான் உங்களையும் கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்கணும். I see. ஆமா, உங்களுக்கு யார் மேலயா சந்தேகம் இருக்கா? எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படி இருக்கும்போது எங்கிருந்து அந்த புதிய எதிரி முளைச்சான்னு எனக்கு புரியல. ஓகே சார், இந்த கேஸுக்கு உங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதாவது ஹெல்ப்பா இருக்கும்னு பார்த்தேன். பரவாயில்ல, ஆல்ரைட், நான் வரேன் சார். பை த பை, உங்களுடைய பாதுகாப்புக்காக உங்க வீட்டை சுத்தி போலீஸ் பந்தோபஸ்து போட்டிருக்கேன். Thank you very much. உனக்கு சந்தன காப்பு, விபூதி காப்பு எல்லாமே உண்டு. என் புருஷனுக்கு நீ ஒருத்திதாம்மா காப்பு. இந்தாங்க விபூதி. இனிமே நோக்கு குங்குமம் கொடுக்கிற தப்ப நான் செய்யவே மாட்டேன். ஓம் பிரத்யாஸ்மஹ்வேர்நமசோ பசத்ய மித்ரம் தேவம் மித்ரதேயன்னோஸ்து शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये प्राणायाम्या अमृतं ब्रह्मा भूर्भुवस्वरो अमोघास्ते समस्ते दुरितक्षयभ्यां सुरे शोभने मुहूर्ते. உயிரோடு இருக்கிறவருக்கு எதுக்காக தவசம் பண்றீங்க? என்னமா சொல்லுங்க? அவளை பொறுத்த மட்டும் அவ புருஷன் இன்னும் சாகல, உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிறதா நினைச்சுட்டு இருக்கா. அதனால இப்படி சொல்லிட்டா. செத்து போனவர் உங்க மனசுல வாழ்ந்துட்டு இருக்கலாம், அதுக்காக தவசம் பண்ணாம இருக்க முடியுமோ? நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் பிரம்மணே ஸ்வாஹா, ஓம் விஷ்ணுவே ஸ்வாஹா, ஓம் ருத்ராய ஸ்வாஹா. இந்தாப்பா, அதோ கார்ல போறாரே அவர் தோப்பனாருக்கு வருஷம் திதி பண்றது வழக்கம். திதி என்னைக்கு யாருக்காவது வஸ்திரம் தானமா கொடுப்பா. இந்த வருஷமும் வஸ்திரம் தானம் பண்ண சொல்லி வஸ்திரம் கொடுத்தா. யாருக்கு கொடுக்கறதுன்னு தேடிட்டு இருந்தோம். நல்ல வேளை நீர் கண்ணில் போட்டீர். இங்க பாத்தியா, உனக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க வா. நீ எப்படா எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க போற? நான் பெரியவனா ஆனதும் உனக்கு சட்டை எடுத்து தரேன். இது அவர் தோப்பனாருக்கே போய் சேர்றதா ஐதீகம். நாங்க வரோம்.
நாஸ்திகன். சுமதி! ஹலோ. சுமதி, நான் தாமா பேசுறேன். என்னங்க? உன்னை மறுபடியும் பாப்பேன்னு, அதுவும் அந்த மாதிரி சூழ்நிலையில பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா. நான் மட்டும் நினைச்சனா? அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? உன்னை நேர்ல பார்த்து நிறைய விஷயங்கள் பேசணும். யாருக்கும் தெரியாம நான் சொல்ற இடத்துக்கு தனியா வர முடியுமாமா? என்னங்க நீங்க முடியுமான்னு கேக்குறீங்க? உங்களை பார்க்கணும்னு தான் நான் துடிச்சுட்டு இருக்கேன். சீக்கிரமா எடுத்து சொல்லுங்க. விடிஞ்சதும் நித்திய கல்யாண பெருமாள் கோயில் மண்டபத்துக்கிட்ட நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். அம்மா, யார் இந்த நேரத்துல? யாரும் இல்ல, ராங் நம்பர். ராங் நம்பரா? போன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சா? நேத்து வரைக்கும் டெட்டா இருந்துச்சா? நானும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உயிர் இருக்கு. உயிர் இருக்கா? போனதான் சொன்னேன். அழாதம்மா சுமதி, அழாத. இவ்வளவு நாளா நீ செத்து போயிட்டுதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். உன்னை உயிரோட பார்த்ததும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? புருஷன் உயிரோட இருக்கும்போது பொண்டாட்டி விதவையா வாழ்ற கொடுமையை பாத்தீங்களா? அத நினைச்சா தாங்க என் மனசு ஆறல. எல்லாமே விதிமா, விதி. போலீஸ்ல இருந்து தப்பிச்சு உன்னையும் குழந்தையும் பார்க்கணும்னு ஆசாசையா ஓடியாந்த வீடே பத்தி எரிஞ்சுகிட்டு இருந்தது. நீயும் குழந்தையும் நெருப்புல செத்து போயிட்டீங்கன்னு தப்பா நினைச்சிட்டேன். அப்பத்தான் அந்த கொலைகார பாவிங்களை வெட்டி பழி தீர்த்துக்கணும்னு வேகம், ஆத்திரம், வெறியெல்லாம் வந்துச்சு. உடனே போலீஸ் என்ன துரத்துச்சு. அப்புறம் நடந்ததுதான் உனக்கு தெரியுமே. நான் உங்களை தேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். நீங்க அங்க இருந்து தப்பிச்சுட்டதா சொன்னாங்க. உங்களை தேடி ஊரு பூராவும் அலைஞ்சேன். கடைசியா போலீஸ்காரங்க உங்களை சுட்டதா செய்தி வந்தது. நீங்களே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்கு வேற யாரு இருக்காங்க? அந்த படுவாவிங்க கிட்ட இருந்து நம்ம பிள்ளைய காப்பாத்துறதுக்காக செத்து போனவளாவே ஊரை விட்டு கிளம்பி வந்துட்டேன். படாத கஷ்டமெல்லாம் பட்ட. அருவியில விழுந்த என்ன வெளிநாட்டுக்காரவங்க 2-3 பேர் காப்பாத்தினாங்க. அவங்களோட வெளிநாட்டுக்கு போறதை தவிர அப்போதைக்கு எனக்கு வேற வழியே தெரியல. இல்லன்னா உள்நாட்டு போலீஸ் என்ன வேட்டையாடி இருக்கும். சுமதி, வேட்டையாடி இருக்கும். பழச மறந்தாலும் என் மனசு பகையை மறக்கல. பழி தீர்த்துக்கத்தான் வந்திருக்கிறேன். நம்ம குடும்பத்தை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள உனக்கு ஞாபகம் இருக்குதா சுமதி? இருக்குங்க. அதுல ஒருத்தனுக்கு சமாதி கட்டிட்ட, இன்னொருத்தனுக்கு சமயம் பார்த்துட்டு இருக்கிறேன். என்னங்க, இத்தனை வருஷம் நீங்க இறந்துட்டுதான் இருந்தாலும் என் புருஷன் நிரபராதிங்கிற நினைப்போட இருந்துகிட்டு இருந்தேன். இப்ப கொலைகாரனா வந்து நிக்கிறீங்களே. கொலைகாரனா? நானா கொலைகாரன்? கொலை செய்யறவங்களுக்கு தண்டனை கொடுக்கிறவனுக்கு பேரு நீதிபதி. அந்த நீதிபதியை நீ கொலைகாரன் சொன்னா, குற்றவாளின்னு சொன்னா அதுக்காக சந்தோஷப்படுற. சுமதி, நம்ம பையனை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. நீங்க அவனை பார்க்காம இருக்கிறதாங்க நல்லது. ஏன்பா இத்தனை வருஷம் இந்த குடும்பத்தை தவிக்க விட்டுட்டு போனீங்கன்னு? கலகம் பண்ணிடுவானோன்னு பயப்படுறியா? கைது பண்ணிடுவானோன்னு பயப்படுறேங்க. என்ன சொல்ற? உங்க மகன் ஜெகன் ஒரு போலீஸ் அதிகாரி. சுற்றாத, 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 என்ன சுட்டுடுவேன்? சுடாத, சுட்டுடுவேன். சுற்றாத, சுடாத, சுடாத. பழி வாங்க நீங்க அலறீங்க. உங்களை பிடிக்க அவன் விலங்கோட சுத்துறான். அவன் இல்ல, அவனோட தாத்தாவே வந்தாலும் என்ன பிடிக்க முடியாது. ஏன்னா எனக்கு துப்பாக்கி துணை இருக்கு. எனக்கு நான் கும்பிடுற தெய்வம் துணை இருக்கு. நான் வரேங்க. இன்னும் 2 இட்லி வைங்கம்மா. என்னடா இன்னைக்கு வழக்கத்துக்கு விரோதமா? நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்தனா தான் குற்றவாளி ஓடும்போது விரட்டி பிடிக்க முடியும். ஒரு தோசை வைங்க.
அப்போ கொஞ்சமாவே சாப்பிடு. ஏன்? அதிகமா சாப்பிட்டு வெயிட் போட்டா அப்புறம் உன்னால ஓட முடியாது இல்லையா? அதுக்காகத்தான் சொன்னேன். ஆமா, நீ தேடிக்கிட்டு இருந்தவரை பிடிச்சிட்டியா? சீக்கிரம் பிடிச்சிருவேன். அது சரி, அதென்ன அவரு மரியாதை? பக்கா கொலகாரன். ஆமாண்டா, யுத்தத்துல ஒருத்தன் 1000 பேரை கொன்னா, அவனுக்கு வீர சக்கரம். அவனே ரோட்ல ஒருத்தனை கொன்னா, வேலூர் ஜெயிலு. என்னம்மா திடீர்னு கொலகாரனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? சப்போர்ட் இல்லப்பா, சட்டத்தோட நிலைமையை சொன்னேன். சட்டம் எப்பவுமே ஒரே நிலைமையில தான் இருக்கு. மனுஷங்க நாம தான் அடிக்கடி மாறிக்கிறோம். எது எப்படியோ அந்த கொலகாரன் சீக்கிரம் கையில சிக்கணும்னு நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க. தினமும் வேண்டிக்கிட்டு தான் பார்க்கேன். ஆமா, அந்த ஆளு கிடைச்சா என்ன தண்டனை கொடுப்பாங்க? நிச்சயமா தூக்குதான். ஜெகன், கருணை மனு கொடுத்தா அதை ஆயுள் தண்டனையா குறைப்பாங்கல்ல? அந்த ஆளு மேல உங்களுக்கு ஏன் எவ்வளவு அக்கறை? கழுத்துல கயிறு ஏறாதாங்கிற ஏக்கம்தான். என்னமா சொல்றீங்க? ஓ, கொலகாரன் கழுத்துல கயிறு ஏறணும்னு சொல்றீங்களா? கவலையே படாதீங்க, கழுத்துல கயிறு நிச்சயமா ஏறும். தங்கச்சி, என்ன ஆச்சு உனக்கு? நான் ஆத்துல குளிக்கும் போது ஓஹோ ஸ்டுடியோக்கார போட்டோ எடுத்துட்டானே. அந்த போட்டோ மட்டும் பத்திரிக்கையில வந்துச்சு, என் மானமே போயிடுனே. யார் அவன்னு காட்டு, அவனை நான் பாத்துக்கிறேன். எப்படி? இது பியூட்டி. இந்த மாதிரி பொண்ணுங்களை நீ போட்டோ எடுத்துட்டு வந்தீங்கன்னா பிரா விளம்பரத்துல இருந்து பலூன் விளம்பரம் வரைக்கும் கொடுக்கலாம். அடடே, வாங்க கறிக்கடைக்காரண்ணே. என்ன கையில கத்தியோட வந்திருக்கீங்க? கூட ஒரு ஆட்டையும் புடிச்சிட்டு வந்தீங்கன்னா வெட்டுற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். எத்தனை விதமா எடுக்கணும்? எடுக்கணும்டா, 50 வகையில் எடுக்கணும். என்ன கையில கரகாட்டமே ஆடுறீங்க? கர்ப்ஸ் கம் ஹியர். உன்ன போட்டோ எடுத்தவன் யாரு? இவன் தானே எடுத்தான். பாவி, என் தங்கச்சி ஆத்துல குடிச்சுக்கிட்டு இருந்த போது போட்டோ எடுத்து விளம்பரப்படுத்தி அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டியா பாவி. வேணாண்டா அண்ணே, காட்டி கொடுத்துறாரா? இவர்தான் கடி சொன்னாரு. பெரிய மனுஷா, நீயாவது சொல்லக்கூடாது இப்படி எல்லாம் போட்டோ எடுக்க. என்ன விட்டுருங்க. நாளை காலையில 8 மணிக்குள்ள நெகட்டிவ் போட்டோ எல்லாம் எனக்கு வந்து சேரணும். இல்ல என் கறிக்கடையில ஆடு தொங்காது. பின்ன மாடு தொங்குமா? இல்ல, உங்க 2 பேரையும் உரிச்சு தலைகளா தொங்க விட்டு உங்க ஈரல் எடுத்து அப்படியே திம்ப. கொஞ்சம் தள்ளி வச்சு திங்க கூடாதா? அண்ணே, அந்த ஈரலை மட்டும் எனக்கு கொடுத்துருங்கண்ணே. முடியாது, அத நான் தான் திம்பேன். ரொம்ப பிடிவாதக்காரனா இருக்கிறீங்க. லுங்கி அவருக்கு கட்டிட்டு போ. ஹலோ, கண்ட்ரோல் ரூமா? எஸ், கண்ட்ரோல் ரூம். சார், தூக்கு தண்டனை கைதி ஒருத்தன் தப்பிச்சிட்டான். இப்ப அவனை உடனடியா பிடிக்கலன்னா 10-15 ஜெயில் அதிகாரிகளோட வேலை போயிடும். ப்ளீஸ் டேக் இமிடியேட் ஆக்ஷன். எஸ் சார். ஜெகன், ஏமா ஒரு மாதிரி இருக்கீங்க? நீங்க போய் தூங்க. எப்படிப்பா தூக்கம் வரும்? உன்னை இந்த நிலைமையில பார்த்துக்க அப்புறம். ஏன் பயப்படுறீங்க? எனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ சாதாரணமா சொல்லிட்ட. கொஞ்ச நாளாவே என் மனசு படுற பாடு எனக்கு தான் தெரியும். என்னம்மா சொல்றீங்க? உன்னை இந்த நிலைமையில பார்க்கும்போதுதான் இந்த வேலையில இவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரியுது. ஏப்பா ஜெகன், இந்த வேலை அவசியம் தானா? நான் இந்த வேலைக்கு வர்றதுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. நீங்களே இப்படி பேசலாமா?
என் நிலைமையில இருக்கிற எந்த தாய் இப்படித்தான் பேசுவா. மனுஷன் பிறந்தான் வாழ்ந்தான் செத்தான் இல்லாம வாழ்ந்ததுக்கு அடையாளமா எதையாவது சாதிக்கணும்னு நீங்க தானே சொல்லுவீங்க. அந்த மாதிரி எதையாவது சாதிக்கணும்னா இந்த மாதிரி சந்திச்சுதாம ஆகணும். அப்படியெல்லாம் பேசுன நான் தான் சொல்றேன். நீ இந்த உத்தியோகம் பாக்குறது எனக்கு பிடிக்கல. நான் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிறதே நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான்ப்பா. உனக்கு உடம்புலதான் காயம், எனக்கு மனசு பூராவும் காயம். அம்மா, உங்க வார்த்தை மீற சக்தி எனக்கு எப்பவுமே கிடையாது. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நாளைக்கு காலையில இந்த வேலையை ராஜினாமா பண்ணிடு. கடவுளே, ஒரு பக்கம் புருஷன், இன்னொரு பக்கம் பிள்ளை, நான் யாரு பக்கம் நிப்பேன்? மிஸ்டர் ஜெகன் இருக்காருங்களாம்மா? இருக்கான், இப்ப வந்துருவான். உட்காருங்க. பரவாயில்லம்மா. என்ன விஷயமா எல்லாரும் வந்திருக்கீங்க? நேத்து ராத்திரி தான் உயிரை பணைய வச்சு ஒரு கைதியை பிடிச்சிருக்காருமா உங்க மகன். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஐஜி ஜெகனுடைய பதவி உயர்வுக்காக மேலிடத்துல சிபாரிசு பண்ணிருக்காரு. வணக்கம் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ஜெகன். வாழ்த்துக்கள். எதுக்கு சார் இதெல்லாம்? உங்க துணிச்சலை பாராட்ட நம்ம டிபார்ட்மெண்டே காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் எங்க அம்மா தான் சார். உண்மையிலேயே உங்க அம்மா பெரிய அதிர்ஷ்டசாலி. அம்மா, இந்த சின்ன வயசுலயே உங்க பையனுக்கு பேரும் புகழும் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு அவரோட உழைப்பு மட்டும் காரணம் இல்லம்மா, நீங்க வளர்த்த விதம். இதே மாதிரி அவர் தொடர்ந்து எங்க டிபார்ட்மெண்ட்ல சேவை செஞ்சு நிறைய சாதனைகள் புரியணும். அப்ப நாங்க வர்றோம்மா. வரோம் மிஸ்டர் ஜெகன். தேங்க்யூ சார். அம்மா, நான் போய் இந்த ராஜினாமா லெட்டரை கொடுத்து வந்துடுறேன்.